அகைசால் பெரியோரே, இக்காலத்திலே ஒருவர் தாடியும் மீசையும் வைத்தவுடனே பரிபூர்ண சந்நியாசி என்று ஏமாளி உலகம் நம்புகின்றது. ஆனால் வள்ளுவர் உரைப்பார், மழித்தலும் நீட்டலும் வேண்டா, உலகம் பழித்தது ஒழித்துவிடின். அதாவது தாடி மீசை வைத்தவுடனே ஒருவர் சன்னியாசி ஆகிவிட மாட்டார். மேலும் கூறுவார், நெஞ்சில் துறவார் துறந்தார்போல் வஞ்சித்து வாழ்வாரின் வன்கணார் இல். ஜக்கியை பாருங்கள், எரிகின்ற வீட்டில் அகப்பட்டு லாபம் என்பது போன்று ஏகப்பட்ட அரசாங்க நிலங்களை கையப்படுத்தி விட்டார். ஆள வந்தார் தட்டி கேட்பார்களா என்றால் அதுதான் இல்லை. அவர்களுக்குத்தான் இவர் தண்ணீர் காட்டி விடுகின்றாரே. உதாரணமாக ஜனாதிபதிக்கு வைத்த விருந்து. அழகு பெண்கள் மீது தோள் மேல் கை போட்டு உல்லாசமாய் பவனி வருகின்றார். அதுவும் பல்லோர் முன்னிலையிலே. காதலிக்கும் காலத்தில் ஜூபிட்டரும் கழுதையாவான் என்பது போல. மகா சிவராத்திரியிலே நோன்பு இருப்பதற்கு பதிலாக ஒரே குத்தாட்டம் குதியாட்டம். ஜக்கி ஆடுவதை பார்த்தால் கஞ்சா போட்டு ஆடுகின்றாரோ என்ற சந்தேகமும் எழுகின்றது. கோடி கோடியாக பணம் இருக்கிறது என்பதற்காக இப்படியா கோமாளி ஆட்டம் ஆடுவது? அதை பார்க்க அனைவரும் வர வேண்டுமாம். இவர் இறந்தபின் எத்தனை பேர் வருகிறார்கள் பார்ப்போம். அவரது அடக்க ஊர்வலத்திலே மக்கள் பேசும் பேச்சே அவரை அடையாளம் காட்டிவிடுமே. ஆடிய ஆட்டம் என்ன, தேடிய செல்வம் என்ன, கூடு விட்டு ஆவி போனால் கூடவே வருவதென்ன. வீடு வரை உறவு, வீதி வரை மனைவி, காடு வரை பிள்ளை, கடைசி வரை யாரோ, கடைசி வரை யாரோ. இவருக்கு வீதி வரை மனைவி வருவாளோ? மனைவி இருந்தால் தானே வருவாள். அவளுக்கு என்னமோ பண்ணிவிட்டு ஜீவ சமாதி அடைந்து விட்டாள் என்று அண்டப்புழுகும் அடாது புழுகும் புழுகின்றாரே. குத்தாட்டம் குதியாட்டம் போடும் ஜக்கியே, ஆண்டவன் கணக்கு கேட்கும் நாள் வரும். அந்த நாள் நாய்க்கண்ணி போல் உன் கழுத்திலே வந்து விடும் எச்சரிக்கை. லூக்கா 21:35.